வணக்கம். நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு பூமாஸ்.This. இன்றைக்கி நம்ம மாதுளம்பழ ஜூஸ் எப்படி முறையாக போட்டு நம்ம அதில் வந்து நிறைய பயன்களை பெறுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் சின்னதாக இருந்ததுனால 2 மாதுளம்பழம் வந்து எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி உள்ளே இருக்க பழத்தையெல்லாம் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். இதை அப்படியே சாப்பிட்டோன்னா ரொம்பவுமே சத்துக்கள் நிறைந்ததாக இருக்கும். இல்லை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்க விரும்புகிறீங்க அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரில் இதை அப்படியே சேர்த்துக்கோங்க. இதில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. விதைகளையும் சேர்த்து தான் அரைக்கணும். அதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயமேவும். இந்த விதைகள்லையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் வேஸ்ட் பண்ணிடாமல் அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு சிலருக்கு எனக்கு இது பிடிக்கவே செய்யாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை அப்படியே ஃபில்டர் பண்ணால் 1/4 டம்ளர் அந்த மாதிரி தான் வரும். அதை அப்படியே நீங்கள் மருந்து போல் டக்குன்னு குடிச்சிக்கலாம். இல்லை எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நான் சுகர் எதுவுமே இன்றைக்கி ஆட் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமாவும் இதை நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ இதை டபுள் லேயர் இருக்கிற இந்த ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அப்போனா தான் அந்த கொட்டைகள்லாம் வாயில் போய் அங்கங்கே ஒட்டாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 தடவை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஐஸ் க்யூப் எதுவுமே சேர்த்துக்கவும் வேணாம். அது உடம்புக்கு நல்லதும் கிடையாது. டபுள் லேயர் ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணதுனால இதில் எந்த ஒரு சக்கைகளுமே இருக்காது. நம்ம தாராளமாக குழந்தைங்களுக்கு கூடயும் கொடுக்கலாம். வெளிநாடுகளில் எல்லாம் பார்த்திங்கன்னா இதை பொமக்ரானேட் சிரப்னு சொல்லிகிட்டே அவங்க விற்றுட்ருக்காங்க. ஏன்னா அது அங்கே கிடைக்கிறதில்ல. நம்ம நாட்டிலேருந்து அவங்க இறக்குமதி பண்ணி அவங்க சிறப்பாக ரெடி பண்ணிக்கிறாங்க. இதை அவங்க குழந்தைங்களில் இருந்தேவும் டெய்லியுமே கொடுத்து யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க. ஆனால் நம்ம இங்கே தாராளமாக கிடைக்கிது அப்படின்றதுனால நம்ம இதை கண்டுக்கிறதே இல்லை. பொதுவாக இந்த ஜூஸ் எடுத்துக்கிறது மூலமாக நம்மளுக்கு அதிகமாக தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கின் க்ளோவிங் தான். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் அதில் எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. கர்ப்பகால மகளிர் கண்டிப்பாக தினசரி தன்னுடைய நாளில் எடுத்துக்க வேண்டிய ஒரு பழம் வந்து மாதுளம்பழம். ஆனால் அந்த கர்ப்பகால நேரத்தில் பல பெண்களுக்கும் இதோட ஸ்மெல்லோ இல்லை டேஸ்ட்டோ பிடிக்கிறதில்ல. இருந்தாலும் நம்ம இதை அரைச்சிட்டு ஒரு மருந்து மாதிரியாச்சும் கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய ஒரு ஜூஸாக தான் நம்ம பார்க்கணும். இந்த ஜூஸ் நம்ம டெய்லியுமே எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக டெய்லியுமே நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு சளி தொந்தரவெல்லாம் இந்த ஜூஸ் வந்து கொடுக்க போகிறதில்ல. கம்பல்சரி நம்ம இதை காலையில் தான் எடுத்துக்கணும். அது வெறும் வயத்தில் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. நம்ம ஈவினிங் இந்த ஜூஸ் வந்து எடுத்துக்க வேணாம். இதோட பேரே பார்த்திங்கன்னா அழகாக மாதுளை பழம் அப்படி வச்சுருக்காங்க. மாதுளை அப்படின்னா மாது உள்ளம், அதுதான் மாதுளை. அதாவது மாதுவோட உள்ளத்தை கொள்ளை கொண்ட பழம். பெண்களுக்கு ஏற்படுற எல்லா ப்ராப்ளம்ஸ், பீரியட்ஸாக இருக்கட்டும், வெள்ளைப்படுதலாக இருக்கட்டும், இல்லை கருத்தரிக்கலை அப்படின்னாலும் சரி, கர்ப்பகால மகளிராக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப அனிமிக்காக இருக்காங்க அப்படின்னாலும் சரி, ரொம்ப ஏஜ்டு பீப்புளாக இருந்தாங்கனாலும் சரி, சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கனாலும் சரி, எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பழமாக இந்த பழம் வந்து இருக்குது. எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஜூஸ் எடுத்துக்கிறது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு வந்து சேருதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரத்தத்தை சுத்திகரிக்கிற தன்மை இருக்கிறதுனால ஸ்கின் க்ளோவிங்க்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். நல்லா நம்ம இளமையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஜூஸை டெய்லியுமே எடுத்துகிட்டு வரலாம். இது வந்து எலும்புகளை வந்து நல்லா பலப்படுத்தும், அதாவது அடர்த்தியாக ஆக்கும். இப்போ எலும்பு தேய்மானம் ப்ராப்ளம் இருக்கும், இல்லைன்னா முடக்குவாதம், ஜாயிண்ட் பெயின் ப்ராப்ளம்ஸ்க்கு கூடயும் இது ரொம்பவுமே சிறந்ததாக இருக்குது. ஆண்களுக்குன்னு பார்த்தா ஆண்மை குறைவை சரி செய்கிறதுக்கும், பெண்களுக்குன்னு பார்த்தோன்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரிக்கு எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமேவும் ஒன் சொல்யூஷனாக இது இருக்கும். இது ஞாபக மறதியை ரொம்ப குறைச்சிடும். ஏன்னா இது மூளையை நல்லா ஆக்டிவாக வச்சுக்கும். நம்ம வளர்கிற குழந்தைங்க இதை கொடுத்துட்டு வர்றது மூலமாக அவங்க நல்லா ஆக்டிவாக ஸ்டடியில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, கேம்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இது ரத்தத்தை சுத்திகரிக்கிற தன்மை கொண்டது அப்படின்றதுனால இது நம்ம ஒரு 2 வாரத்துக்கு தொடர்ந்து எடுத்துகிட்டே வந்தால் கூடயும் பிளட் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு கணிசமாக குறையிறத பார்க்கலாம். நம்மளுக்கு ஹீமோக்ளோபினோட ரேஞ்சையும் இன்க்ரீஸ் பண்ணி இது கொடுக்கும். நல்லா டைஜஷன் வந்து நடக்கும். அதனால நல்லா மோஷன் ப்ராப்ளமும் இருக்காது. இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த மாதிரியான ஒரு பழத்தை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நம்மளுக்கு எப்போயெல்லாம் கிடைக்குதோ அப்போயெல்லாம் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். முக்கியமாக விதைகளோடு சேர்த்து எடுத்துக்கணும். ஆனால் மார்னிங் தான் நம்ம எடுத்துக்கணும். 1 வயசு குழந்தைக்கு நீங்கள் இதை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1 ஸ்பூன் மட்டும் நீங்கள் மார்னிங் கொடுங்க. அவங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். அடுத்து அவங்க குடிச்சு பழகுறதன் மூலமாக கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலில் இருக்குன்னா நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கமான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது நல்லது. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா நீங்கள் பூமாஸ்.This சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர்ற பெல்லை ஆளில் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.